பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு இதுதான் காரம், அதனால் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வெட்டுவோம்ல அந்த மாதிரி வெட்டி ஒரு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை வந்து நான் உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வச்சுருந்தேன். அதையும் இதில் மசிச்சு விட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து கொஞ்சம் கிரேவியாக கெட்டியாக வந்ததுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். பக்கத்துலேயே வந்து நான் பூரிக்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பூரி வந்து நல்லா உப்பி வந்திருந்தது. இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.